தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதி, கிட்டத்தட்ட 37 திமுக முன்னிலைங்கிறது அதிக லீடில் போயிட்டு இருக்காங்க. 2 தொகுதி மட்டும் கொஞ்சம் இழுபறியாக இருக்குது, தருமபுரி, விருதுநகர் தொகுதி மட்டும். அது பாஜக இல்லை, அது பாஜகவோட கூட்டணி அமைத்த ஒரு கட்சி, அதிமுக கூட்டணி அமைச்ச ஒரு கட்சி அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. தேமுதிக, பாமக அப்படின்னு தான். இப்போது நாம் தமிழர் கட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கியை உயர்த்திக்கிட்டே வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த தேர்தல் முடிவுங்கிறது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எங்களுக்கு 8% வாக்கு என்பதே மிகப்பெரிய வெற்றி தான். நான் மற்றவங்கள மாதிரிலாம் 40 வெல்ற அளவுக்கு வேலை செய்தோம், அதில் மாற்று கருத்து இல்லை. நாங்கள் எங்களுடைய கொள்கையில் போய் மக்கள்கிட்ட வச்சோம். நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை என்ன, இன்னைக்கு மக்களினுடைய அடிப்படை வாழ்வாதார பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான காரணம் என்ன, அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன, அதை நாம் தமிழர் கட்சி பல ஆண்டுகளாக நீங்க பேசிட்டு இருக்கீங்க. ஒரு தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, தமிழருக்கான பிரச்சனைகள் என்னன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தமிழ்நாடு புதுச்சேரியில் நாம் தமிழர் கட்சி இருக்கு. இது மக்கள் கிட்ட எடுபடுது, மக்கள் இதை புரிஞ்சுக்கிறாங்க, ஏத்துக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டதுனால தானே போன ஆண்டு 30 லட்சம் வாக்கு வாங்கியிருந்தோம். இந்த ஆண்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட இந்த தேர்தலில் 12% 12 விழுக்காட்டிலிருந்து 15 விழுக்காடு வாங்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு. எல்லா பேரும் இன்ன வரையும் சின்னமே உறுதியாகலை, 7% 5% மாறிடலாம் கருத்து கணிப்புலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே நடக்கக்கூடிய எல்லாமே கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. இந்த யாரெல்லாம் எக்ஸிட் போல்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு சொன்னாங்களோ அது எதுவுமே நடக்கல. அதுதான் உண்மை. இன்னும் சொல்லணும்னாக்க சத்தியம் தொலைக்காட்சி மாதிரியான ஒரு சில தொலைக்காட்சிகள் தான் மற்றவை பிற அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தாம நாம் தமிழர் கட்சி அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்ன இருக்கக்கூடிய ஊடகங்களில் ஒரு ஊடகம்னா அது சத்தியம் தொலைக்காட்சி மட்டும்தான். வேற எந்த ஊடகமும் பிறன்னு சொல்லலாம். இன்னொரு டிவி ஒரு சேனல் ஒன்று சொன்னாங்க, அது ஒரு சேட்டலைட் தொலைக்காட்சி இல்லை, இன்னொரு தொலைக்காட்சி ஒரு கேபிள் டிவியில் இருக்கக்கூடிய, வேற யாருமே அந்த வார்த்தையே பயன்படுத்தலை. அப்போ நாங்கள் என்ன சொல்ல வரோம், எங்களுடைய பேரை கூட உச்சரிக்க இந்த ஊடகங்கள் தயங்கினதுக்கான காரணம், எந்த ஊடகமும் எங்களுக்கு பின்னால் கிடையாது, எங்கள் கட்சி சார்பாக கிடையாது, எங்கள் கட்சிக்கு ஆதரவாக கிடையாது, நடுநிலையாக கிடையாது என்பதுதான் உண்மை. அதெல்லாம் தாண்டி தான் எங்களுடைய களப்பணிகளை நாங்கள் கொடுத்தோம். ஊடக வலிமையே இல்லாத நாங்கள் மக்களிடம் கொண்டு போய் எங்களுடைய கட்சியை சமூக வலைதளங்கள் மூலமாகவும் நேரடியாக களப்பணி மூலமாக கொண்டு போய் சேர்த்தோம். அதற்கு கிடைத்த ஒரு வெகுமதி தான் இந்த வாக்கு விழுக்காடு. நாங்கள் இன்னும் எங்களுடைய உழைப்புக்கு குறைந்தபட்சம் ஒரு தொகுதியாச்சும் வெற்றி கிடைச்சிருக்கணும். என்னுடைய சகோதரி காளியம்மளாச்சும் அது ஜெயிச்சிருக்கணும். அந்த அளவிற்கு உழைப்பை நாங்கள் கொடுத்த மாற்று கருத்தில். ஆனால் எங்களுக்கான அந்த வாக்கு விழுக்காடு எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. இன்னும் நாங்கள் தொடர்ச்சியாக ஓடுவோம். எங்களுக்கான சின்னம் நிரந்தரமாயிருச்சு. எங்கள்கிட்ட நல்ல எண்ணங்கள் நிரந்தரமாக இருந்துச்சு, ஆனால் சின்னம் நிரந்தரமா இல்லாத. நீங்க சொன்ன மாதிரி இப்போ திருமதி காளியம்மாள் அவங்க வெற்றி பெற்றிருக்கலாம் நீங்க சொல்றீங்க. அவங்க ஒரு நட்சத்திர வேட்பாளராக அவங்க கட்சியில் இருக்காங்க. கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வீரப்பனுடைய மகள், அவங்க ஒரு நட்சத்திர வேட்பாளராக பார்க்கப்பட்டாங்க. இப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலரால் அறியப்பட்ட ஒரு வேட்பாளர்களே ஒரு பின்னடைவு தோல்வி அப்படின்னு வரும்போது அது கட்சி தொண்டர்களை சோர்வடைய வைக்காதா? இல்லை, பல காலம்னு நீங்கள் சொல்கிறீங்களே. சகோதரி வித்யா வீரப்பன் போட்டியிடக்கூடிய முதல் தேர்தல் இது நாம் தமிழர் கட்சியில். சகோதரி காளியம்மாள் போட்டியிடக்கூடிய 2வது பாராளுமன்ற தேர்தல், ஒரு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிருக்காங்க. இவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம், எங்களுக்கு சோர்வு என்பதே கிடையாது. ஏன்னா நாங்கள் மற்ற கட்சிகளை மாதிரி ஒரு கட்சியில் மதிப்பு மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு இன்னொரு கட்சி ஆரம்பிக்கல. அப்பா ஆரம்பித்த கட்சியை மயம் நடத்துகிற மாதிரி நாங்கள் எங்கள் இதுக்கு முன்னாடி சீமானனை அவங்க அப்பா ஆரம்பித்த கட்சியை நாங்கள் நடத்தலை. நாங்கள் ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட அந்த இளவு வீட்டில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. எங்களுக்குன்னு ஒரு தனி சித்தாந்தம், கொள்கை இருக்குது. நாங்கள் எங்களுக்கு ஏற்பட்ட, எங்கள் இனத்திற்கு ஏற்பட்ட அழிவிற்காக ஒரு விமோச்சனத்தை தேடி, ஒரு பதிலை தேடி இந்த அரசியலில் நாங்கள் நிற்கிறோம். எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குமே எங்களுக்கான வெற்றி. நாங்கள் 0லேருந்து 1, 2ன்னு எங்களுடைய இலக்கை தொடலை. நாங்கள் -100லேருந்து 0க்கு வந்திருக்கோம். -100ல 0க்கு வந்த நாங்கள் 1, 2ன்னு ஏறுமுகமாக போகிறது எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். நாங்கள் வாங்கக்கூடிய ஒவ்வொரு விழுக்காடு வாக்கும் எங்களுக்கு போனஸ் தான். எங்களுடைய உழைப்பு கிடைக்கக்கூடிய போனஸ். நாங்கள் சலிக்கவே மாட்டோம், கவலைப்படவே மாட்டோம். இன்னும் இதை விட அதிகமாக வீறு கொண்டு உழைப்போம். எங்களுடைய கடினமான உழைப்பை கொடுப்போம். எங்கள் தோழர்களுக்கு, எங்களுடைய உறவுகளுக்கு சலிப்பு என்பதே கிடையாது. காரணம் என்னன்னா, நாங்கள் விரும்பி உழைக்கிற சகோதரர். மற்றவங்களாம் பொழுதுபோக்காக வேலை பார்ப்பாங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர், இதில் எல்லாம் பொழுதுபோக்குக்கு உட்காந்துருப்பாங்க தெரியுமா. அதை நாங்கள் எங்களுடைய இனத்துக்கான நேரமாக நாங்கள் செலவழிக்கிறோம். மற்ற கட்சிகளை விட ஐடிவிங்க நாம் தமிழர் கட்சியில் இவ்வளவு திறமையாக இருப்பதற்கான காரணமும், இவ்வளவு வேகமாக இருப்பதற்கு காரணமும், நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா விங்கும், எல்லா வகையான பாசறையும் ஐடிவிங்காக செயல்படும். அதற்கு காரணம் உணர்வு எங்கள் ரத்தத்தில் கலந்துருச்சு. தமிழ் உணர்வும் தமிழீழத்திற்கான விடுதலையும் இந்த மண்ணினுடைய அரசியலை வைத்து மட்டுமே இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். நாங்கள் வேலை செய்வது எங்களுக்கான அரசியல் அல்ல. ஏதோ வரக்கூடிய 5 வருஷத்துக்கோ 10 வருஷத்துக்கோ நாங்கள் திட்டமிடலை. நாங்கள் அடுத்த 50 ஆண்டுகள் கழித்து, அடுத்த 100 ஆண்டுகள் கழித்து இந்த தமிழ் இனம் எந்த மாதிரியான துன்பங்களை சந்திக்க போகிறது, இதற்கு முன்பு சந்தித்த துன்பங்கள் இன்னும் அடுத்த தலைமுறை சந்திக்க கூடாது என்பதற்காக நாங்கள் எங்கள் வாழ்க்கையை இழந்து உழைச்சிக்கிட்டு இருக்கோம். சகோதரர் சொன்னாரு, நாங்கள் எங்கள் உயிரை கொடுத்து உழைக்கிறோம்னு. நாங்கள் உயிரை கொடுத்தவர்களுக்காக உழைக்கிறோம். இந்த தமிழ் இனத்திற்காக உயிரை கொடுத்தவர்கள் தெரியுமா, அவர்களுக்காக உழைக்கிறோம்.
அதனால நாங்கள் உயிரை கொடுப்பதை விட இன்னும் அதிகமாக எங்கள் வாழ்க்கையை இழந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இனத்திற்காக, இந்த மண்ணிற்காக, இந்த மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்காக. மற்றவர்கள் எல்லாம் மண்ணில் வாழக்கூடிய மனிதர்களுக்காக அரசியல் செய்கிறார்கள். நாங்கள் மண்ணில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்குமாக அரசியல் செய்கிறோம். இந்த வாக்கு சதவீதம் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். ஒரு சீட்ல ஒரு இடத்துல கூட ஜெயிக்காட்டி அதை பற்றி நான் கவலையே பட மாட்டோம்.